வணக்கம். நம்ம ஏற்கனவே ஆர்மி எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக மாடல் டெஸ்ட் 1 வித் ஆன்சர்ஸோட பார்த்தோம். இன்றைக்கி மாடல் டெஸ்ட் 2 வந்து அதே மாதிரி ஆன்சர்ஸோட பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஜென்ரல் நாலேஜில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், விச் இஸ் த நேஷ்னல் எம்ப்ளம்ஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்தானிமம் அதுதான் வந்து நேஷ்னல் எம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நேஷ்னல் எம்பலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தானிமம். அதாவது ஜப்பான் நாட்டோட தேசிய சின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தானிமம் அப்படின்ற ஒரு பூ தான். சரிங்களா? அதனால தான் வந்து கிறிஸ்தானிமம் அவங்க நேஷ்னல் எம்ப்ளம் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹஸ் நோ கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்ட் லைன் இல்லாத சில ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் எதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் லைன் இருக்கும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 ஸ்டேட்டில் வந்து கோஸ்ட் லைன் இருக்கும். அந்த வகையில் 3 ரைட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஒரிசா, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் டி கோவா. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் லைன் அதாவது கடற்கரை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த லைனில். சரிங்களா? அது இல்லாமல் இந்த டையூ வந்து டாமன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து கோஸ்ட் லைன் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் இருக்குது கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் மிசோராமில் இல்லை. சரிங்களா? ஸோ மிசோராம் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அப்போ செகண்டுக்கு ஆன்சர் மிசோராம். வாட் இஸ் த கரன்சி ஆஃப் த கியானா? ஸோ கியானாக்கு வந்து என்ன கரன்சி அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செடி அப்படின்ற ஒரு கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கியானா அப்படின்னா செடி. சரிங்களா? ஸோ செடின்றது தான் அந்த நாட்டோட கரன்சி. இப்போ நம்ம எப்படி ருபீஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த கியானாவோட கரன்சி வந்து எது செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த புக் ரகுவம்சா வாஸ் ரிட்டன் பை, யார் வந்து ரகுவம்சா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ். சரிங்களா? 5th சென்ச்சுரியில் எழுதினார். ஸோ காளிதாஸ் தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், வேர் த ஃபேமஸ் அர்சாத்பல் மாஸ்கியூ இல்லை தர்கா இஸ் சிச்சுவேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அர்சாத்பல் மாஸ்க் அப்படின்னு சொல்கிற தர்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகைல் இடமாக இருக்கிற ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதோட தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லுவோம், கேபிட்டல் ஆஃப் ஜம்மு. ஸோ ஸ்ரீநகரில் தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த அர்சாத்பல் தர்கா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், நான் கோ ஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்டு பை மகாத்மா காந்தி இன் வாட் இயர் அப்படின்றாங்க. ஒத்துழையாமை இயக்கம் தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னா ஒத்துழையாமை இயக்கம். இது வந்து 1919 இந்த ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதெல்லாம் நடந்துச்சுல்ல. ஸோ அதன் விளைவாக வந்து கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பிரிட்டிஷுக்கு எதிராக. சரிங்களா? ஸோ அப்போ எதுவாக இருக்கும், 1919 ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சா? ஸோ 1920 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ 1920 இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா, வேர் இஸ் த டாம்ப் ஆஃப் இமாயுன்? இமாயுனோட கல்லறை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இமாயுனோட கல்லறை டெல்லியில் இருக்கு. ஸோ இமாயுன் அப்படின்றவர் யாரு? ஒரு முகலாய அரசர். ஓகேவா? முகலோட ஒரு அரசராக இருந்தவர். அவருடைய கல்லறை எங்க வச்சிருக்காங்கன்னா இப்போ டெல்லியில் இருக்கு. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து டெல்லியை வந்து தன்னுடைய தலைநகரமாக வச்சிருந்தார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? வேர்ல்டுலேயே பெரிய ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் இருக்குது. ஸோ பெய்ஜிங் என்னது சீனாவோட கேபிட்டல். சரிங்களா? சீனாவோட தலைநகரத்துக்கு தான் வந்து பெய்ஜிங் பேர். பெய்ஜிங் தான் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு. சரிங்களா? பெய்ஜிங் தான் வந்து லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு. எங்கே இருக்குது? பெய்ஜிங்கில் இருக்குது. ஸோ பெய்ஜிங் என்னது சீனாவோட கேபிட்டல். ஸோ அதனால சைனா தான் இதுக்கான ஆன்சர். விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்றாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கேன்பெரா. ஸோ கேன்பெரா தான் வந்து ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், வேர் இஸ் கிரீன் பார்க் ஸ்டேடியம் லொகேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிரீன் பார்க் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் கான்பூரில் இருக்குது. சரிங்களா? அப்போ கான்பூர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ
கிரீன் பார்க் ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்பூர். எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ், யூபி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். டேஷ் இஸ் த நோன் ஃபார் இஸ் எஃபெக்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த அபாலிஷ்மெண்ட் ஆஃப் த பிராக்டிஸ் ஆஃப் சதி. ஸோ சதி அப்படின்ற ஒரு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து யார் ஃபர்ஸ்ட் ஒழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ அவர் தான் வந்து சதின்னு சொல்ற, அதாவது கணவன் இறந்தா கூடவே மனைவியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் வந்து அந்த காலத்தில் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் வந்து தப்புன்னு சொல்லி அதை ஒழிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ரோட் ரேஷனிங் ஸ்கீம் ஃபார் கண்ட்ரோலிங் பொல்யூஷன், ஆல்சோ நோன் as odd even 21 policy, was implemented from 1 January to 15 January 2016 on trial basis in. இந்த ஸ்கீம் வந்து யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அரசாங்கம் கொண்டு வந்தது. அதாவது ரோட் சேஃப்டிக்காக ஆட் நம்பர்ல இருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லையும், அதாவது ஒரு நாள்லையும், ஈவன் நம்பர்ல இருக்கிற ஒரு வெஹிக்கிள் எல்லாம் ஒரு நம்பர்லையும் வந்து ஒரு நாள்லையும் வந்து போக வச்சாங்க. ஸோ அதனால வந்து பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிதான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது எந்த அரசாங்கம் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அரசாங்கம். ஸோ டெல்லி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? பேட்டில் ஆஃப் மெட்ராஸ் வாஸ் fought in which year அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பேட்டில் ஆஃப் மெட்ராஸ் வாஸ் fought in which year? மெட்ராஸ் பேட்டில், சென்னை புரட்சி வந்து எப்போ நடந்தது? அந்த கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1746ல நடந்தது. ஸோ 1746 தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன். அந்த வெங்கடேஸ்வர சுவாமி வெங்கடேஸ்வரனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆந்திராவில் இருக்கிற ஒரு கோயில் தானே. திருப்பதி கோயில் வந்து ஆந்திராவில் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? வெங்கடேஸ்வரா அப்படின்னாலே நம்ம ஈஸியா திருப்பதி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ இதுக்கும் வந்து திருப்பதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு ஒரு க்ளூல ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ தெலுங்கானாவா இருக்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் கமிஷன் ஹேஸ் ரீப்ளேஸ்டு பிளானிங் கமிஷன் இன் இந்தியா ஆன் 1 January 2015? ஸோ 1 January 2015ல சரிங்களா பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு கமிஷனை தான் வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ? இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 January 2015. சரிங்களா? அந்த டைமில் தான் வந்து நிதி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் பார்ப்போம். செல் தியரி வாஸ் புட் ஃபார்வர்ட் பை. செல் தியரை வந்து ஃபர்ஸ்ட் முன்னுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா ஸ்கெல்டைன் அப்படின்னு சொல்றவர். ஸோ ஸ்கெல்டைன் தான் ஃபர்ஸ்ட் வந்து செல் தியரியை வந்து ஃபர்ஸ்ட் முன்ன கொண்டு வந்தார். அதாவது இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்தவர். ஸோ அயோடின் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ரிடெக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்றாங்க. அயோடின் டெஸ்ட் மூலிமா ஏதோட அளவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸோட அளவை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கார்போஹைட்ரேட்ஸோட அளவை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். 18 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெய்ன்ஸ் மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ்? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு எது இங்க இருக்குதுலன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். சரிங்களா? அப்போ அயோடின் டெஸ்ட் வந்து ரைஸ்லயும் அதிகமாக இருக்கும், உப்புத்தன்மை கொண்டதா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ்? எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிக்கும் தன்மை இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஎன்டியா, டிஎன்பியா, இல்லை போத்தா, இல்லை நன் ஆஃப் திஸா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டிஎன்டியும் சரி டிஎன்பியும் சரி ரெண்டுமே வெடிக்கும். சரிங்களா? அதுவும் ரெண்டுமே வந்து ஒரு குண்டுகள் தான். சரிங்களா? வெடிகுண்டுகள் தான். ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு போத் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னா எதிர்ப்பு தன்மைக்காக நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள், எதிர்ப்பு மருந்துகள்னு சொல்றோம்ல. ஸோ அந்த எதிர்ப்பு மருந்துகள் கீ இருக்கிறதுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிக்ளின் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தன்மைக்காக வந்து பயன்படுத்துகிற மருந்து. சரிங்களா? அதை ஊசி மூலியமா வந்து செலுத்துவாங்க நம்ம உடல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஸோ த வெயிட் ஆஃப் த பாடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பாடியோட வெயிட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த ஃபோர்ஸ் வித் இட் இஸ் அட்ராக்டட் டு த எர்த்தா, இல்லை அதாவது ஃபோர்ஸ்னது விசை, சரிங்களா, எர்த்து கூட அட்ராக்ட் ஆகிருக்கிற ஒரு விசையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாசுன்னு சொல்லுவோமா, இல்லை ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோமா, இல்லை உந்தம் மொமெண்டம் சொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மாஸ், நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா. த வெயிட் ஆஃப் த பாடி இஸ் மாஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். எல்பிஜி கேஸ் இஸ் மிக்சர் ஆஃப் பியூட்டேன், எட்டேன் அண்ட் ஐசோபியூட்டேன். இது மூணுமே கலந்த கலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ், நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். த பர்மனன்ட் மேக்னெட் இஸ் மேட் ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஃபெர்ரோ மேக்னெட்டிக். இந்த சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம பர்மனன்ட் மேக்னெட்டை வந்து தயாரிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக், இதிலே வந்து வருங்க ஆன்சரு. ஸோ ஃபெர்ரோன்னது கிட்டத்தட்ட இரும்பு தான், சரிங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன், சரிங்களா. அதுக்கு ஆன்சர் 10⁵. ஸோ இது இப்படி தான் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக வேற எப்படி கொடுப்பாங்கன்னா 10,000 டைன் அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா. 10⁵ பதிலாக 10,000 டைன் அப்படின்னு கொடுத்தாலும் ஆன்சர் ரைட் தான். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க சார். இதுக்கும் கரெக்டாக ரெண்டுமே வந்துடும். ஏன்னா இங்கே 10⁵ இருக்கு, இங்கே பாருங்க 1 பக்கத்தில் 5 4 0 இருக்கு. ஸோ 10⁵ தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா. 5 0 வரணும். 10⁵ என்னது 1 லேக்கா. ஸோ 1 லேக் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 1 லேக் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு த 1 லேக் டைன், 10⁵. அப்போ இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்வெல்லிங் ஆஃப் ட்ரை ரைசன்ஸ் இன் வாட்டர் இண்டிகேட் தட் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சரு எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இன் ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரை ரைசன்ல வாட்டர் இண்டிகேட் வந்து எது மூலியமா நடக்கும்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இன் ஹைப்பர்டானிக் மூலியமா தான் நடக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. at dash temperature centigrade and Fahrenheit scales both will show same reading on scale. அதாவது ஏதோ ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிகிரேடும் ஃபாரன்ஹைட் ஸ்கேலும் வந்து ஈக்குவலாக இருக்குமா, அது எந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. -40 டிகிரியில் தான் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா. அப்போ -40 டிகிரி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ -40ன்றது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸில் கூட கொடுத்துருப்பாங்க நம்ம ஆப்ஷனில் நம்மளை குழப்ப. ஸோ -40 தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா. ஸோ அப்போ சென்டிகிரேடும் ஃபாரன்ஹைட்டும் எந்த டைமில் ஈக்குவலாக இருக்கும், -40ல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். which of the following is example of renewable source of energy? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்ல இங்க கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஆன்சர் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மீண்டும் நம்ம ரிவெனிபிள் பண்ற வந்து சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி தான். ஸோ சோலார் எனர்ஜி தான் காலியாக திருப்பியும் உருவாகிட்டே இருக்கும், சரிங்களா. அதுதான் ரிவெனிபிள் அப்படின்றாங்க. ஸோ வாட் நேம் இஸ் given to the path of the planet around the sun அப்படின்றாங்க. ஸோ சன்னு வந்து அந்த 8 வந்து சுத்திட்டு வருது பார்த்தீங்களா, அந்த பிளானட்ஸ், அந்த 8 பிளானட்ஸ் வந்து சுத்தி வர்றது, சன்னை சுத்தி வர்றதுக்கு அந்த பாத்துக்கு என்ன பேரு, அந்த பாதைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட், சரிங்களா. ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிட் அந்த பாதை, அந்த ரோடுக்கு பேர் வந்து என்னது ஆர்பிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். த வேல்யூ ஆஃப் ஜி ஆன் த எர்த் இஸ், எர்த்தில் ஜியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின், ரொம்ப 9.8 மீட்டர் per second ஸ்கொயர், சரிங்களா. இல்லை ms பவர் -2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் ஜி ஆன் த எர்த் இஸ் 9.8 மீட்டர் பை s ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். which energy is stored in a dry cell? பேட்டரியில வந்து என்ன எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம மாமூலா ஆக்சுவலா யூஸ் பண்ற பேட்டரியிலலாம் வந்து என்ன எனர்ஜி இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜி மூலியமா தான் வந்து அது என்ன பண்றாங்க, அந்த பேட்டரியிலலாம் அந்த ட்ரை செல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ ட்ரை செல்லுக்கு இன்னொரு மீனிங் வந்து என்னது பேட்டரி, சரிங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த எனர்ஜி பேட்டரியில கெமிக்கல் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸுக்கு பார்ப்போம்.
ஸோ இந்த கொஷின் 31 பொறுத்த வரைக்கும் இது ஷார்ட்கட்டாக ஈஸியாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ரைட் ஹேண்ட் சைடை பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த நம்பர், இந்த 4 ஆப்ஷனே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பக்கத்தில் எக்ஸுக்கு பதிலாக நான் 15 போடுவோம். 2 15 சார் 30, 13ல் 1 போனால் 29. சரிங்களா? 29 5ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் 18 வருவோம். ஸோ 18 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? 18 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 18 சார் 36, 36ல் 1 போச்சுன்னா 35, 35/5 7. ஸோ டிவைட் ஆகுது. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த 18 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அப்போ 18 மைனஸ் 3/3 பிளஸ் 18 மைனஸ் 4/7 ஈக்குவல் டு 2x 2 into 18 minus 1 divided by 5. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துச்சுன்னா 18 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ 18ல் 3 போனால் 15. ஸோ 15/3 plus 14/7 equal to 2 18s are 36. 36ல் 1 போனால் 35. ஸோ 35/5. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி பாருங்க. 3 1s are 3, 3 5s are 15. ஸோ அதே மாதிரி இது 7 1s are 7, 7 2s are 14. இது 5 1s are ஸோ 5 1s are 5, 5 7s are 35. சரிங்களா? இப்போ இதை வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 5 வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் 5 plus 2 equal to 7. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 equal to 7. ஸோ ரெண்டுமே ஆன்சர் வந்து ஈக்குவலாக வருதா? ஸோ ஈக்குவலாக வரனால 18 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட்டு. இல்லைனா இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து போகிறது கொஞ்சம் இதுவே பெருசாக போகும். சரிங்களா? நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷனை வச்சு ஆன்சரை போல பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் காஸ் தீட்டா divided by 1 plus sin 90 equal to x, sin theta equal to x na, then find the value of theta அப்படின்றாங்க. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்போது சைனோட வேல்யூ காசோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. அதாவது 1/2னா இங்கே 30 டிகிரியா? ஸோ 30 டிகிரியா இருக்கும்போது தான் ரெண்டுத்தோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே சைன் தீட்டான்னு போட்டால் ரெண்டுமே 30 டிகிரி வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. tan theta plus cot theta equal to 2 அப்படின்றாங்க. ஸோ tan theta plus etc cot theta equal to 2. ஸோ டேனோட எந்த வேல்யூவும் காசோட எந்த வேல்யூ ஆட் பண்ணால் 2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனோட 45யும் tan 45 1 ப்ளஸ் cot 45யும் 1 ஈக்குவல் டு 2 வந்துருச்சா? ஸோ அப்போ தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம்? 45 போட்டால் தான் ஆன்சரு இந்த மாதிரி கரெக்டாக 2 வருது. சரிங்களா? அப்போ தீட்டாவோட வேல்யூ 45. சரிங்களா? ஸோ அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். டேனோட வேல்யூ 1ன்னு எப்போ வருது? 45 டிகிரியில். அதே மாதிரி காட்டோட வேல்யூ 1 எப்போ வரும்னா 45 டிகிரியில். ஸோ 1 ஆட் பண்ணால் 2 ரைட் ஹேண்ட் சைடு வருது இல்லை? ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ அங்கே 45 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 9 சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 9 tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக பாருங்க 9 இருக்கு. ஸோ 9 காமனாக வெளியேற்றா சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ அப்படின்னு வரும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் காமனாக 9 வந்துருச்சு இப்போ வெளியே. அப்போ சீக்கன் ஸ்கொயர் ஏலேருந்து tan ஸ்கொயர் ஏக்கும் என்ன வேல்யூ? சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? அப்போ இதுக்கு பதிலாக இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 9 1s are 9. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? 9. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 to 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக முடியுது 9ல்.
சரிங்களா. ஸோ 9ல முடியுது, எதோட ஸ்கொயர் வந்து 9ல முடியும்னு பாருங்க. 3 3s are 9 முடியும். அதே மாதிரி 7 7s are 49 முடியும். ஸோ முடிஞ்சா நம்மளுக்கு வர ஆப்ஷன்ல முடியுது எதுல முடியணும்னா ஒன்று 3ஆல முடியணும் இல்லை 7ல முடியணும். சரிங்களா. ஸோ 3ஆல 7ல முடியுது என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 9ல முடிஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ ஒரே நம்பர் 9ல இருக்கு, ஆனால் நம்மளுக்கு முடியுது 3 இல்லை 7ல தான் முடியணும். ஸோ இது 1ல முடிஞ்சிருக்கு, இதுதான் 7ல முடிஞ்சிருக்கு, இது 9ல முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் கண்டிப்பா 7ல முடிஞ்சனால 27 தான் ஆன்சர். சரிங்களா. நமக்கு டவுட் தான் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 27 into 27, 7 7s are 49, ரிமைண்டர் இங்க 4, 7 2s are 14, 14 4 ஆட் பண்ணா 18, 2 7s are 14, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 4 ஓட 1 ஆட் பண்ணா 5. ஸோ 9, 8 4 ஆட் பண்ணா 12, ரிமைண்டர் இங்க 1, 5 1 ஆட் பண்ணா 6, 6 ஓட 1 ஆட் பண்ணா 7. ஸோ 729 வருது பாருங்க. சரி, அப்போ 27 ரெண்டு முறை மல்டிப்ளை பண்ணாலே 729 வருது. இது ஈஸியான ஷார்ட்கட். மல்டிப்ளை தெரிஞ்சா கீழே இருக்கிற ஆன்சர் பாக்குறீங்க, அதுல கடைசி நம்பர் பாக்குறீங்க. சரிங்களா. நம்ம ஆப்ஷன்ல கடைசி நம்பர் இங்க 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் 49, இங்கேயும் பாருங்க 9ல முடியுது. சரிங்களா. அப்போ 27 இல்ல 3ல முடிகிற ஆன்சர் தான் இதுக்கான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் whose diameter is 5 cm அப்படின்றாங்க. ஸோ சர்க்கிளுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர். சரிங்களா. a = πr ஸ்கொயர். இதுல அங்க ரேடியஸ் தான் இருக்கு, ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறது டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர்னா என்னன்னா ரேடியஸை 2 முறை மல்டிப்ளை பண்ணா வர்றது. சரிங்களா. டயாமீட்டர்னா என்ன, ரேடியஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா வர்றது. ஸோ இங்க டயாமீட்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 5/2 போடலாமா. ஏன்னா ரேடியஸுக்கு வர ஆன்சர், சப்போஸ் ரேடியஸ் ஒரு 5 இருக்குன்னு வச்சிங்களேன், டயாமீட்டர் என்னவா இருக்கும், 10 இருக்கும். ஆனா இங்க குத்துருக்கிறதே டயாமீட்டர் தான், டயாமீட்டர் தான் வந்து 10ன்னு குத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் என்ன சொல்லுவோம், 10/2ன்னு சொல்லுவோமா, அதாவது 5 தான் ஆன்சரு. ஸோ ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், 10/2ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன் 5/2ன்னு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஆர் ஸ்கொயர்ன்றனால 5/2 2 முறை எழுதிக்கிறேன். சரிங்களா. 5/2 2 முறை எழுதிக்கிறேன். ஸோ எது எதுலாம் கேன்சல் ஆகுதோ அதை அடிக்கலாம். 2 1s are 2, 2 11s are 22. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மேலே மல்டிப்ளை பண்ணால் 11 5s are 55, 55யும் ஒரு 5யும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா. 55 into 5. ஸோ கீழே டிவைடட் பை 7 2s are 14. ஸோ ஈக்குவல் டு இங்கே பாருங்க 55யும் ஒரு 5யும் மல்டிப்ளை பண்ணால், ஸோ 25யும் 11யும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into 25 25. ஸோ திரும்ப 1 into 25 25. ஸோ 5 7 2. ஸோ 275 டிவைடட் பை 14 இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணுவோம். 14ஆல் டிவைட் பண்ணா 14 1s are 14. ரிமைண்டர் பாருங்க 135 இருக்கு. சரிங்களா. ஸோ 135 14 டேபிளில் 9 டைம்ஸ் வந்து 126ன்னு எழுதலாம். சரிங்களா. ஸோ இங்கே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, இங்கே ஆன்சர் வந்து 9 வரும். ஸோ இது என்னன்னா போட்டோம் 19 பாயிண்ட்ல ஆன்சர் வருது. சரிங்களா. இங்கே சப்போஸ் பாயிண்ட் வைக்கிறோம், பாயிண்ட் வச்சா இங்கே 0 சேர்ப்போம், 0 சேர்த்தா 6 டைம்ஸ்ன்னு போதும். 6 டைம்ஸ் வந்து 84. சரிங்களா. அப்போ 19.6ல வரது ஆன்சரு. ஸோ இங்கே 19ல வர ஒரே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19.6 இதோவே வருது பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போவோமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 37. 3 9 27 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா, 27 3 கியூப்னு எழுதலாமா, அதாவது 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27. சரிங்களா. அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். 81 3/4ன்னு எழுதலாம். ஏன்னா 3 3s are 9,
அதே மாதிரி இன்னொரு 3 3s are 9, அப்போ 3 பவர் 4 தானே அது, 9 9s are 81. சரிங்களா? ஸோ 3 பவர் 5க்கான ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஸோ 3 பவர் 5 வேணும்னா 81 ஒரு 3 மல்டிப்ளை பண்ணாலே போதும், ஏன்னா 3 பவர் 4க்கான ஆன்சர் 81. சரிங்களா? ஸோ அப்போ 3 1s are 3, 3 8s are 24. ஸோ 243 இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 37க்கு ஆன்சர் 243. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுக்கு என்ன வேல்யூ? இது தீட்டா. சரிங்களா? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கான வேல்யூ 1. இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 0.0002 plus 0.02 plus 0.002 ஈக்குவல் டு அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு அடிஷன் சம் தான், வேற எதுவும் இல்லை. ஜீரோ பாயிண்ட் 0.002 ஸோ ஆட் பண்ணி பாருங்க. 2 இதுவும் 2, இங்கே ஒரு 2 வருது, 0.0. ஸோ 0.0222 இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகுமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. இஃப் எ கவ் tied with a rope of 14 meter then she gain grass in how much area அப்படின்றாங்க. ஒரு ரோப்ல வந்து ஒரு கவ்வை வந்து மாடை வந்து கட்டி வைக்கிறாங்க. அது ஒரு அந்த ரோப்போட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர். ஸோ அவங்க வந்து எவ்வளோ கிராஸ் பில்லை வந்து அந்த ஏரியாவில் போடுவாங்க, எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து அந்த பில்லை போடுவாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் ஏரியா தான் கேட்குறாங்க. அப்போ பையா ஸ்கொயர் தான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ 22/7 இன்ட்டு 14 மீட்டர் தானே. ஸோ 14 இன்ட்டு 14. ஸோ 7 1s are 7, 7 2s are 14. ஸோ 2 இன்ட்டு 22 வந்து 44. ஸோ 44 இன்ட்டு 14 வரும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16, ரிமைண்டர் 1. 4 4s are 16 1 17. 1 இன்ட்டு 44 வந்து 44. ஸோ 6 1 6. ஸோ 616 அதுதான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 616 ஸ்கொயர் மீட்டர். சரிங்களா? அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அன் அப்சஸ் ஆங்கிள்? ஸோ அப்சஸ் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அக்யூட் ஆங்கிளை பார்த்தோம். இங்கே அப்சஸ் ஆங்கிள்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்சஸ் ஆங்கிள்னா ஒன்றும் இல்லை, 90 டிகிரிக்கு அபோவ் வர்றது தான் அப்சஸ் ஆங்கிள். சரிங்களா? 90 டிகிரி இருந்தால் அது பேர் ரைட் ஆங்கிள், 90 டிகிரிக்கு உள்ளே இருந்தால் அது பேர் வந்து அக்யூட் ஆங்கிள். சரிங்களா? அப்போ 90 அபோவ்னு இருந்துச்சுன்னா அது பேர் வந்து அப்சஸ் ஆங்கிள். இங்கே எது 90 அபோவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? ஏன்னா 90 விட வாய்ப்பு வந்து பாருங்க 90க்கு ஆப்போசிட் சைடு தான் திறந்துருக்கு. ஸோ 90 விட பெருசாக இருக்குது தானே அந்த சைடு வரும். சரிங்களா? த ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் இஸ் 40 km/h. இஃப் கிராசஸ் ஏ போல் இன் 18 செகண்ட்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி அப்படின்றாங்க. ஸோ லென்த்துன்றது வேற எதுவும் இல்லை, டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கு என்ன சார் ஃபார்முலா? டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சரிங்களா? டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ ஸ்பீடு 40 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ 40 இன்ட்டு km/h மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். சரிங்களா? கிலோமீட்டர் தான் வந்து பெருசு, மீட்டர் சின்னது. ஸோ மீட்டர் சின்னதுன்றனால நான் வந்து என்ன பண்ணுறேன், 5/18 மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? சப்போஸ் வந்து மீட்டர் பர் செகண்ட் km/h மாற்றணும்னா இது அப்படியே தலைக்கியா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு டி வந்து 18 செகண்டா. ஸோ 18 கேன்சலு, 40யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் 200. ஸோ 200 மீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்போ 200. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. இஃப் cos θ plus sin θ ஈக்குவல் டு √2 cos θ, then find the value of cos θ minus sin θ அப்படின்றாங்க.
ஸோ இதுக்கு ரூட் காஸ் தீட்டானா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாக்கு ஆன்சரு ரூட் சைன் தீட்டா இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் டேரெக்டாக ஷார்ட்கட் வச்சே போடுங்க. ஸோ இதுக்கெல்லாம் சம்மு போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே ப்ளஸில் வந்து காஸ் தீட்டா வருதுன்னா மைனஸில் வந்து கண்டிப்பாக இந்த சைன் தீட்டா தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 numbers are in the ratio 1:3. If their sum is 240, then their difference அப்படின்றாங்க. ஸோ 2 நம்பருக்கான வீதம் வந்து 240 தான். சரிங்களா, அப்போ 4 பங்கு இருக்கு மொத்தம். இங்க ஒரு பங்கு, இங்க ஒரு 3 பங்கு, மொத்தம் 4 பங்கு. ஸோ 4 பங்குன்றனால 4x. சரிங்களா, 4xக்கான ஆன்சர் 240 தான். ஸோ அப்போ ஒரு எக்ஸுக்கான ஆன்சர் 240/4. சரிங்களா, அப்போ ஒரு முறை இது 60 முறை. அப்போ எக்ஸ் வந்து 60. ஸோ ஒரு பங்கு 60. சரிங்களா, இங்க எத்தனை பங்கு ஊத்துருக்காங்க? ஒரு பங்கு 3 பங்குக்கான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ்னா என்னது? கழிச்சு சொல்லணும், வித்தியாசம். ஸோ ஒரு பங்கு 60, 3 பங்கு என்ன வரும்? 3 × 60. ஸோ பெருக்குனா 180. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. 180 - 60. ஸோ கழிச்சா 120 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ அப்போ 120 இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. இஃப் 3:7 = 39:x, தென் வேல்யூ ஆஃப் x இஸ் அப்படின்றாங்க. ஸோ இது ஈஸியாக போடலாம். 3:7 = 39:x. சரிங்களா, ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு அதாவது இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் ஒரு சைடு, இந்த நடுவில் இருக்கிற ரெண்டுமே ஒரு சைடு எடுத்துக்கிறேன் மல்டிப்ளிகேஷன்ல. ஸோ 3x = 7 × 39. அதாவது ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் ஒரு சைடு, நடுவில் இருக்கிற 2 நம்பர் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன்ல எழுதிக்கிறேன். சரிங்களா, அப்போ 3 1s are 3, 3 13s are 39. ஸோ x = 7 × 13. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா x = 91. சரிங்களா, 13 7s are 91. ஸோ இதுக்கான ஆன்சர் 91 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 369664 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட்ல என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 4ல முடியுது. ஸோ 4ல முடிகிற மாதிரி என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் = 4. சரிங்களா, அதே மாதிரி 8 ஸ்கொயர் வரும். 8 ஸ்கொயருக்கான ஆன்சர் 64. ஸோ 8ல முடிகிற மாதிரி இங்கே என்னென்ன ஆப்ஷன் வருது பாருங்க. பி, சி, டி, இந்த 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 8ல முடியுது. ஸோ ஏ ஆப்ஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆயிடும். சரிங்களா, பி, சி, டி அப்படின்ற 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர் ரைட்டு. ஸோ அதுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்குறீங்க. 2 2 இந்த நம்பர் நம்ம பிரிக்கிறோம் ஸ்கொயர் ரூட்டுன்றனால. சரியா, அப்போ 2 2 பிரிச்சா 64 ஒரு சைடு, 96 ஒரு சைடா பிரிச்சுக்குவோம், 36 ஒரு சைடா பிரிச்சுக்குவோம். அப்படி 36 வந்து ஒரு சைடா பிரிக்கும் போது 36 வந்து எதோட ஸ்கொயரு? 6ஓட ஸ்கொயரு. சரிங்களா, அப்போ 608 தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா, 8லயும் முடியுது, அதே சமயம் 6லயும் ஆரம்பிக்குது. ஸோ 6, அப்போ இதுக்கான ஸ்கொயர் ரூட் என்னது? 608. 608 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ இதுல முக்கியமான விஷயம், சப்போஸ் இங்க 36 பதிலா 38 இருக்கு சார். ஸோ இப்போ என்ன சார் பண்ணது அப்படின்னு கேட்டாலும் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 வரது தான் ஆன்சரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்ன வரைக்கும் எது ஸ்கொயர்ல வரும் அப்படின்னு பாருங்க. 6 6 36 தான் வந்து ஸ்கொயர்ல வரும். சரிங்களா, ரிமைண்டரை பத்தி யோசிக்காதீங்க. அந்த 6 6 36 தான் ஸ்கொயர்ல வரும். சப்போஸ் 51 வந்துச்சுன்னா 7 7s are 49, அது வரைக்கும் தான் வரும். சரிங்களா, அப்போ 7 தான் அங்கே ஆன்சரா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஷார்ட்கட்ல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடைசியில் இருக்கிற நம்பர் 4. ஸோ 4 எதோ ஸ்கொயர்ல வரும்? 2 ஸ்கொயர்ல வரும், 8 ஸ்கொயர்ல வரும். சரிங்களா, அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இங்க 8ல முடிகிற மாதிரி ஒரு 3 நம்பர் இருக்கு. ஸோ அந்த 3 நம்பர்ல எது சார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 2 2 பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது 36 வந்து 6 ஸ்கொயர். சரிங்களா, அப்போ 6 ஸ்கொயர்னா 608 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. The average of the height of 5 students having height அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஆவரேஜ்னு சொன்னாங்கன்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபார்முலாஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். பை எத்தனை நம்பரோ அதால டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணுங்க. 30யும் 40யும் 70, 70யோட 50 ஆட் பண்ணா 120, 120யோட 60 ஆட் பண்ணா 180, 180யோட 70 ஆட் பண்ணா 250. ஸோ 250/5.
ஸோ கேன்சல் பண்ணால் 50 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆவரேஜ் வந்து 50. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் 5 ஸ்கொயர் பவர் 0 அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு. சரிங்களா? இதில் என்ன சார் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. சரிங்களா? 1788 பவர் 0 ஈக்குவல் டு 1 தான். ஸோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இங்கே என்ன நம்பர் தான் இருக்கட்டும் அது பவர் 0 இருக்குல்ல. ஸோ 0 இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 1. அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 3x plus 17 equal to 32 then x equal to அப்படின்றாங்க. ஸோ 3x plus 17 equal to 32. அப்போ எனக்கு x ஓட வேல்யூ வேணும்ன்றாங்க. ஸோ 3x equal to 32 minus 17. 3x equal to 32ல 17 போச்சுன்னா 15. சரிங்களா? ஸோ x equal to 3 1s are 3, 3 5s are 15. ஸோ x equal to 5a. ஸோ 5 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1/22, 4/23, 9/24, 16/25, 25/26, 36/27. ஸோ கீழே வந்து அப்படியே 1 2 3 அதிகமாயிட்டே வருது ஒன்னொன்னா. மேலே வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வராங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் என்ன சார்? அப்போ 7 ஸ்கொயர் வந்து 49. சரிங்களா? கீழே வந்து என்ன வரும்? இங்கே 27 வரைக்கும் வந்துச்சா? அப்போ அடுத்த நம்பரு 28 வரும். ஸோ 49/28 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து ரைட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது மாடல் டெஸ்ட் 2. சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல் டெஸ்ட் 3 பார்ப்போம். தேங்க்யூ.